ஹாய் ஹலோ காய்ஸ், ஹவ் ஆர் யூ ஆல்? ரொம்ப நாள் ஆச்சு. இப்படி தான் சொல்லிக்கிட்டே இருக்காங்க, ரொம்ப நாள் ஆச்சுன்னு. எதை பற்றினா வீடியோலாம் பேக் டு பேக் கரெக்டாக வந்துக்கிட்டு இருக்கு. நான் இந்த டாபிக் பற்றி பேசணும்னு நினச்சி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அக்கௌண்டன்ட் 2 அந்த படத்தோட இந்தியன் ரிலீஸ்ன்னு எதிர்பார்க்கப்பட்டு வரதுக்கு முன்னாடி நம்ம ட்ரைலர் ரியாக்ட் அண்ட் ப்ரொடிக்ஷன்ஸ் எல்லாமே பண்ணியிருந்தோம். படத்தை நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தேன் இந்தியன் மார்க்கெட்டில் தியேட்டரில் போய் பார்க்கணுன்னு. சேட்லி அது நடக்கலை. பிகாஸ் ஐ டோன்ட் நோ வை. இங்கே இந்தியன் மார்க்கெட்டில் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்னு சொல்லப்படுறவங்க ஃபாரின் படங்கள், உதாரணத்துக்கு ஹாலிவுட் படம் தொடங்கி அப்புறம் சவுத் ஏஷியன் மூவிஸு எந்த படமாக தான் சரி, ஃபாரின் ஃபிலிம்ஸுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டுறாங்க. ஒன்லி ரீஜனல் சினிமாஸ். இப்போ தமிழ்நாட்டுனா தமிழ் சினிமாவுக்கு தான் பெரும்பாலும் முக்கியத்துவம். ஒரு ப்ராப்பரான ஹிந்தி படத்துக்கு கூட ப்ராப்பரான டிஸ்ட்ரிபியூஷன் கிடைக்க மாட்டேங்குது, தெலுங்கு படத்துக்கு டிஸ்ட்ரிபியூஷன் கிடைக்க மாட்டேங்குது. அதுக்கு டிமாண்டும் இல்லைன்னு வச்சுப்போமே. ஆனால் ஒரு ஏஜ் ஆஃப் ஓடிடிஸ் இவ்வளோ வந்ததுக்கப்புறமும் ஸ்திரீ மாதிரி ஒரு பெரிய படம் வருதுன்னா அவங்களே ப்ரொடக்ஷன் ஹவுஸே டப் பண்ணி விட வேணாமா? அந்த பொறுப்புணர்ச்சியே இல்லாமல் இருக்காங்க. இப்போ ஸ்திரீ ஆகட்டும், பேடி ஆகட்டும், அதனால் தமிழ் டப்பிங்கே வரலை. ரொம்ப டைம் ஆச்சு. டேரெக்டாக ஓடிடியில் மட்டும் தான் வந்துச்சு. இந்த தேட்ரிக்கல் அப்போ அந்த படம் மல்டிலிங்குவலாக பண்ணணும், அது வந்து பேன் இண்டியாவாக வரணுங்கிறது அடுத்தது. ஒரு இந்தியன் ஃபிலிம் அட்லீஸ்ட் இந்தியன் லாங்குவேஜஸில் ஆக்சசபிளாக இருக்குங்கிறத கூட அவங்க யோசிக்க மாட்டுறாங்க. அது கொஞ்சம் மன வருத்தமாக இருக்குது. ஏன்னா இங்கே ஒரு எலிட்டிஸ்தனமான ஒரு புளித்தனமான ஒரு மைண்ட் செட் இருக்குது. என்னென்னா ஒரிஜினல் லாங்குவேஜை தான் பார்க்கணும், டப்பிங் லாங்குவேஜில் பார்த்தா அதோட சாராம்சம் குறைஞ்சிரும். எல்லா படமுமே டப்பிங்கால் வந்து டிசப்பாயிண்ட்டாக இல்லை சொதப்படுறதோ கிடையாது. ஒரு சில படங்கள் டப்பிங்காலே பயங்கரமாக எலிவேஷனே காட்டும். இப்போ மார்வலோட ஸ்டார்டிங் அயன்மேன் மூவிஸ் ஆகட்டும், அது எல்லாமே டப்பிங்கால் மட்டுமே பயங்கரமாக இந்தியன் மார்க்கெட்டில் ரூட் ஆனது. நீங்கள் அனிமேஸில் ஒரு அனிமேஷன் சின்ன குழந்தையில் பார்க்குறப்ப நிறைய நம்ம பார்த்த கார்ட்டூன்ஸ் வந்து அனிமையாக இருக்கலாம், ஜப்பான்லேருந்து இருக்கலாம், சைனாலேருந்து இருக்கலாம். இப்போ இந்த கதைலாம் இருக்குல்ல, அவதார் த லாஸ்ட் அட்வென்ச்சர், அதெல்லாம் வந்து சைனாவோட கல்ச்சர்லேருந்து அமெரிக்கன் ஸ்டுடியோஸ் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி பார்ட்னராக பண்ணி உருவாக்கப்பட்டது தான் அதெல்லாமே. அந்தமாரி குங்ஃபு பாண்டா ஆகட்டும், அந்தமாரி மற்ற கல்ச்சர்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாமே இருக்குது. அந்த அளவுக்கு உள்வாங்கி ஒரு பிஸ்னஸாக ரெடியாக பண்ண தெரிகிற அவங்களுக்கு, அந்த ஒரு பிஸ்னஸில் ஆப்ரேட் பண்ணுற அவங்களுக்கு, ஏன் நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் மட்டும் நம்ம இங்கே இருக்கிற லேண்டிலே ஏதோ ஒரு கதை, அந்த ஒரு கதையை அடுத்த லாங்குவேஜில் ஆக்சசபிளாக இருக்குன்னு நினைக்க மாட்டாங்கங்கிறது மிகப்பெரிய வருத்தம். இப்போ சைனாலேருந்து எடுக்கிறாங்க, அப்போ இங்கிலீஷ்லேயே அதை டப் பண்ணியிருக்கும். இங்கிலீஷ்லேயே அந்த சீரீஸே இருந்துடக்கூடாது. அந்த இங்கிலீஷ்லேயும் இருக்குது, தமிழ் டப்பிங் பண்ணி சுட்டிடிவியில் போட்டு நம்மளும் பார்த்துருக்கோம், சாகி சனி சாகசங்கள்னு. அந்த மாதிரி எந்தளவுக்கு மார்க்கெட்டு இல்லை மார்க்கெட்டுக்கு எவ்வளோ ஆக்சசபிளாக இருக்கும், எல்லா மக்களுக்கும் எப்படி ஆக்சசபிளாக இருக்குங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த இஷ்யூவே ஒரு பெரிய பஞ்சாயத்து. இதில் இப்போ அக்கௌண்டன்ட் 2ங்கிற படம் இந்தியன் தியேட்டருக்களில் ரிலீஸே ஆகலை, டேரெக்டாக டிஜிட்டல் ரிலீஸ் மட்டும் ப்ரைமில் ஆகிருக்கு. அது கொஞ்சம் மன வருத்தம். மேபி தியேட்டரில் எவ்வளோ பேர் கொஞ்சம் அதுக்குன்னு ஒரு நீஷ் ஆடியன்ஸஸ் இருக்காங்க, யாருக்குமே அந்த தியேட்டருக்களில் விட்னஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. அது ஒரு வருத்தம் தான். ஸோ கம்ப்யூட்டர் படம் எப்படி இருந்துச்சுன்னா, அமேசான் ப்ரைமில் பார்த்தேன், வந்தவொடனே ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டேன். எப்போ ஒரு வழியாக டிஜிட்டலாச்சும் கரெக்டாக பண்ணாங்களேன்னு. ப்ரைம், தேங்க்யூ ப்ரைம், நீ எது கரெக்டாக பண்ணுறியோ இல்லையோ கரெக்டாக டிஜிட்டல் ரிலீஸ் மட்டும் பண்ணிடுறேன், இந்தமாரி எல்லாத்தையும் அழகாக எடுத்து போட்டுரு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் நான். ஸோ அந்த விதத்தில் தேங்க் டு ப்ரைம், வி காட் டு வியூ த ஃபிலிம். நான் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்ஃபேக்ட் ஒரு லெவலப் பண்ணியிருக்காங்க, அது எவ்வளோ பேருக்கு செட் ஆகணும்னு தெரியல. அக்கௌண்டன்ட் ஃபஸ்ட் பார்ட் வந்து ஒரு பர்டிகுலர் நீஷில் அது ஒரு விதமான ஒரு வீடியோ கேரக்டர், அந்த கேரக்டர், அந்த வேர்ல்டு, அங்கே ஒரு யூகே வாய்ஸில் ஒருத்தவங்க டப் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஒருத்தவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க, டிப் ஆஃப் பண்ணுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு நீஷாக ஒரு 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 படத்துக்கான ஒரு வாவ் எலிமெண்ட்டாக இருந்த ஒரு படம் இப்போ வேர்ல்டு பில்டிங்கில் அடுத்த லெவல் போகுது. எந்த அளவுக்கு ஸ்கேல் அப் ஆகுதுன்னா, ஒரு மிகப்பெரிய லெவலில் அந்த ஹாஸ்பிட்டலாக அந்த ஆட்டிசம் இருக்கவங்களுக்கு ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணணுன்னு வச்சா அவங்களுக்கு அவங்க வச்சு ஒரு பெரிய டீமே ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அங்கே வச்சு பயங்கரமாக ஹேக் பண்ணுறாங்க. அதெல்லாமே கொஞ்சம் அடுத்தபடியாக நெக்ஸ்ட்டு வேர்ல்டு ஆஃப் ஸ்பை மாதிரி இருக்குது. லைக் இப்போ எப்படி இன்க்ளூசிவிட்டி இருக்குது, ஸ்பைஸில் வந்து பிளாக்ஸ் இருக்கணும், ஏஷியன்ஸ் இருக்கணும், டிஃப்ரெண்ட்டாக இன்க்ளூசிவிட்டி இருக்க மாதிரி கொஞ்சம் ஆட்டிசம் போன்ற அந்த விழிப்புணர்வு சம்மந்தப்பட்ட மாதிரி அந்த மாதிரி ஒரு குழந்தைகளே இவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக உங்களால் ஒரு மிஷனை பண்ண முடியும் த்ரூ ப்ராப்பர் ட்ரைனிங்கிற மாதிரி ஒரு விஷயம் கொண்டு வராங்க. அதெல்லாமே அது எல்லாருக்குமே அது எடுத்துக்க முடியுமான்னு தெரியல. பட் நான் ஒரு படமாக என்ஜாய் பண்ணேன். எனக்கு அந்த படமாக எனக்கு ஓகேவாக இருக்காச்சு. ஏன்னா ஃபஸ்ட் பார்ட்டில் ஆர்டிசம் ஒழுங்காக ரெப்ரசென்ட் பண்ண நிறைய பேர் வந்து குறைகள் சொல்லியிருந்தாங்க. எனக்கு அப்போலே அதுமாதிரி தெரியல. எனக்கு ஆர்டிசம்னு ஒரு விஷயம் அது மூலிமா விழிப்புணர்வு கிடச்சிது. அந்த படம் நான் பார்த்து என்ஜாய் பண்ணேன், அவ்வளோதானே தவிர அது எந்தளவுக்கு அக்யூரேசி இருக்குது, அமெரிக்கன் பீப்புளை எந்தளவுக்கு ரெஃப்ளெக்ட் பண்ணுங்கிற அளவுக்குலாம் ரிசர்ச் பண்ண போகல. ஸோ எனக்கு இந்த படம் வந்து ஒரு பயங்கரமான ஸ்கேல் அப்போ ஒரு ஃப்ரான்ச்சைஸலுக்கு நீட்டாக ஒரு 10 வருஷம் வெயிட் பண்ணதுக்கு தரமான ஒரு படமாக இருக்குது. மேபி செகண்ட் ஆஃப் கொஞ்சம் இழுத்த மாதிரி ஆகிடுச்சு.
அவர் நல்ல கேரக்டர்ஸை நல்ல இடத்துல பாயிண்ட் பண்ணி இணைச்சி எல்லாருக்கும் தேவையான ஒரு ரோல் கொடுத்து நல்லா கான்ஃப்ளிக்ட் உருவாக்கி போகுது, சரியான ட்விஸ்ட், இது எல்லாமே ஓகே. பட் சின்ஸ் ஷீ இஸ் அந்த படத்தில் ஒரு அசாசின் இருக்காங்களா, அவங்க வந்து ஷி ஹாஸ் கம்ப்ளீட்லி லாஸ்ட் ஹர் எமோஷனல் சைடுங்கிறதால she wants to, she wants her revenge, but she doesn't want to care for her children anymore. அது கொஞ்சம் அது சென்சிபிளாக இருந்துச்சு. படத்தில் இருக்க நார்மல் ஆஃப் பீட்டை விட ரிவெஞ்சு எனக்கு குழந்தையை காப்பாற்றணும் அப்படின்னு போகாமல், தட்ஸ் ஆல், இட்ஸ் அன் ஆக்சிடென்ட், தட்ஸ் இட் டைம். நான் இப்போ வந்து நம்ம ஃபைட் மோடில் இருக்கேன், நான் ஏன் சர்வைவலுக்கு மட்டும் தான் பார்ப்பேன், எனக்கு வேறு எந்த எமோஷன்ஸும் இல்லைங்கிற அளவுக்கு அது அழகாக ஸ்டேஜ் பண்ணி அழகாக அதை கண்டினியூ பண்ணி அப்படியே போயிட்டாங்க. அது எனக்கு பிடிச்சிருந்தது. ஷீ நெவர் கேம் பேக் ஃபார் ஹர் சைல்டு. அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே, ரொம்ப தாய் பாசம் பாசம் கொள்ளாமல் அழகாக ஒரு லாஜிக்னா அந்த வேர்ல்ட் பில்டிங்கில் அழகாக கொண்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அடுத்தது வேறு இன்ட்ரெஸ்டிங்காக வேறு என்ன நடந்துச்சு, அந்த செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் இந்த ஃபைட்டிங் சீக்வன்ஸ் கொஞ்சம் போர் அடித்த மாதிரி ஆகிடுச்சு. அது ஏன்னு தெரியல. அந்த கிளைமேக்ஸ் போர்ஷன் மட்டும் தான் கொஞ்சம் லெட் டவுன் மாதிரி இருந்துச்சு. மீதி எல்லாமே ரொம்ப நல்லா, நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் படமாக. ஓவராலாக மூவி எக்ஸ்பீரியன்ஸாக பார்க்குறப்ப என்னோடய வீட்டில் என் கம்ஃபர்ட்டில் நல்ல ப்ராப்பரான கலர் செட்டிங்ஸோட பிக்கஸ்ட்டு ஸ்க்ரீனில் நான் என்ஜாய் பண்ணேன். ஹேட் அ கிரேட் டைம். நான் விசில் அடித்தேன், கற்றுனேன், எல்லாமே பண்ணேன். ஸோ ஒரு பெனிஃபிட் கண்ணியாக எனக்கு இந்த படம் ஹாப்பியானா ஐம் ஹாப்பியாக இருந்துச்சு, அப்படி தான் நான் சொல்லுவேன். அந்த படத்தை பற்றி நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி பார்ப்போம். ஸோ இதுதான் அந்த படம். தி அக்கௌண்டன்ட் டூ ஸ்டைலிஸ்ட் அக்கௌண்டன்ட் ஸ்கொயருங்கிற மாதிரி போட்டுருக்கேன். சாமி ஸ்கொயர் தான் ஞாபகம் பார்த்தோன்னே பயப்படாதீங்க, அது அப்படி இல்லை. இட்ஸ் சீக்வல் டு த அக்கௌண்டன்ட் 2016 வந்த படம். 2025 ஒரு சீக்வல் 9 years கழிச்சு. ஸோ the film premiered on South by Southwest Film Festival on March 8, 2025 and was theatrical release on April 2025. நமக்கு இப்போ ஒரு ஜூன் மாரியா, ஐ திங்க் மே எண்டே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். May 25 அந்த மாதிரி எண்டே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, எம்ஜிஎம்னா இந்தியன் ரிலீஸ் பெருசாக பண்ண மாட்டாங்களேம்மா, அப்படியா? அமேசான் எம்ஜிஎம் கொலாபரேஷன் வந்ததுக்கப்புறமும் தியேட்டரிக்கலாக பெருசாக பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது என்னன்னு பார்க்கணும். இன்டர்நேஷ்னலி பை த ஒரிஜினல் டொமஸ்டிக் ஃபிலிம்ஸ் டொமஸ்டிக் டிஸ்ட்ரிபியூட்டர் வார்னர் ப்ரோஸ். அப்போ இவங்க தான் காரணமா? இன்டர்நேஷ்னலி பை ஒரிஜினல் ஃபிலிம்ஸ் டொமஸ்டிக் டிஸ்ட்ரிபியூட்டர் வார்னர் ப்ரோஸ், ரைட்டு. The film has grossed over 102 million worldwide and generally received positive reviews from the critics, with some considering it is improvement towards predecessor, a sequel in development. கிரேட். ஃபஸ்ட் பார்ட் விட நல்லா இருக்குன்றாங்க. ஃபஸ்ட் பார்ட் இதோட நீஷாக ரொம்ப ஒரு பர்டிகுலர்ஸ்க்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். இது ஃபஸ்ட்டை விட நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் பைத்தியக்காரங்க. 80 million பட்ஜெட்டு, 102 தான் பாக்ஸ் ஆஃபீஸு. நல்லா ரிலீஸ் பண்ணிக்கலாம் இன்டர்நேஷ்னலில். அப்போ வார்னர் ப்ரோஸ் தான் சொதப்பிருக்கு, ஒழுங்காக பண்ணாமல் சொதப்பிருக்கு. ரைட்டு, புரிஞ்சிச்சு யார் மேலே தப்புன்னு. வாங்க பிளாட்லாம் நீங்கள் படம் பாருங்க. காஸ்ட்டில் வந்து பென் அஃப்லெக் அசோசியேட், கிறிஸ்டியன் உல்ஃபா செம்மையாக பண்ணியிருக்காப்புல. அப்புறம் ஜான் பெர்த்தல் இவரும் தலைவர் நல்லா தான் பண்ணியிருக்கான். அப்புறம் சிந்தியா டே ராபின்சன் நாட் தேட் கிரேட் எனக்கு. டேனியல் பினேடா இவங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க. பினாடா இவங்க ஆக்சுவலி சரியான ட்ரான்ஸிஷனுங்க. அந்த உமனுக்கும் இவங்களுக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி தான் இருக்கும், அதனால் செமையாக பண்ணியிருக்காங்க அவங்க. அப்புறம் ஆலிசன் ரைட், வாய்ஸ் ஆஃப் த ஜஸ்டின், ஓகே. ஜேகே சிம்சன் ஆஸ் யூஷுவல் தலைவன், கிரேட்டு. சப்போர்ட்டிங் காஸ்ட் சொல்லிட்டு ராபர்ட் மார்கன் பண்ணியிருக்காரு, கிராண்ட் ஹேவி அண்ட் ஆண்ட்ரியூ ஹோவர்ட், ஓகே ஃபைன். ப்ரொடக்ஷன், இந்த படம் இழுத்தடிச்சதை பற்றி சொல்கிறாங்க, பார்க்கணுமா நீங்கள்? 2017, அதாவது 2015, 16 ஒரு படம் வந்துடுச்சு. 17 sequel to Accountant was announced in the development, right, with Ben Affleck set to replace his role and Bill Dubuque and Gavin Connor returning to the writer and director respectively. Okay, ஆனால் February 2020 அதாவது கோவிடுக்கு அந்த ரைஸ் டைமில் Affleck confirmed the developments were ongoing, with the studio having considered retroactively turning a separate script into the Accountant 2. He also expressed interest in a potential television series. Oh my god. And then September 2021, O'Connor confirmed the sequel was in development, and with a possibly a third entry, Affleck and Joe Button were confirmed to replace their roles as Christian Wolf and Brax. In February 2024, 2021 பேசினாங்க. அப்போ 17 ஆரம்பித்து 2020 சொல்லி 2021 முடிச்சு February 2024 தான் மெட்ரோ, த எம்ஜிஎம் சொல்லுவோம்ல, மெட்ரோ கோல்ட்வின் மாயர் acquire the distributor rights from the Warner Bros. Pictures with an estimate of $10 million. From Warner Bros. With an estimated $10 million in qualified spending and tax incentives. Warner Bros. Will remain involved as a film's international distributor. Aprameta in March 2024, J.K. Simmons and Cynthia were also announced to be returning, with Daniela Pineda
Alison Robert, okay, எல்லா காஸ்ட்டும் சொல்லியிருக்காங்க ஜாயினிங் த காஸ்ட். பிரின்சிபல் ஃபோட்டோகிராஃபி பிகன் ஆன் March 25, 2024. 2024 மார்ச்சில் தான் படத்தோட ஷூட்டிங்கே ஆரம்பிச்சிருக்காங்க. பிப்ரவரி மாதம் தான் எம்ஜிஎம் ரைட்ஸே வாங்கியிருக்கு. அக்வே டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸ் வந்து Warner Bros. ஃபார் $10 million. எவ்வளோ பண்ணி ஷூட்டிங்லாம் பண்ணி ஃபிலிம் ராப்ட் ஆன் ஆகஸ்ட். மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்டெல்லாம் படத்தை முடிச்சிருக்காங்க ஷூட்டிங்கை. போஸ்ட் ப்ரொடக்ஷனாக முடிஞ்சு அப்புறம் பிரைஸ் டென்சர் கம்போஸ் த ஸ்கோர் அண்ட் ரீப்ளேசிங் மார்க் இஷாம். ஏன் ஒரிஜினல் ஸ்கோர் நல்லா தான் இருந்துச்சு. ஹூ ஸ்கோர் த ஒரிஜினல் ஃபிலிம். அண்ட் தென் ரிலீஸ் பார்த்தீங்கன்னா ஃபிலிம் ப்ரீமியர்ட் அட் சவுத் பை சவுத் வெஸ்ட் March 2025 was theatrically released in the United States by Amazon MGM Studios and internationally by Warner Bros. Pictures on April 25, 2025. Advanced screenings of the film took place on April 15 in honor of Tax Day. Okay, after a month and a half, it was released on Amazon Prime Video on June 5. Okay, மார்ச்சில் ரிலீஸ் ஆகல, June 5 தான் ரிலீஸ் ஆகிருக்கு. நான் அதை ஒரு 7 or 8 அப்பயே பார்த்துட்டேன். அது பார்த்து பேசணும் வெயிட் பண்ணி இவ்வளோ லேட்டாக ஆகிடுச்சு. இப்போ தான் பேசுகிறேன் நான். பாக்ஸ் ஆஃபீஸ்னு பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டு ரிசப்ஷன் பார்த்தீங்கன்னா as of June 8, 2025 the account has grossed $65 million in US United States and Canada and $36 million in the other territories. 65 ஓகே, கிட்டத்தட்ட ஒரு பாதி நிகராக ஒரு 40-50 ஆச்சும் அதர் டெரிட்டரிஸில் அடிச்சிருக்கணும். அது இந்தியாவில் வந்திருக்கணும். ஃபார் அ வேர்ல்டு வைட் தியேட்டர் டோட்டல் ஆஃப் 102. யுனைடெட் ஸ்டேட்ஸ் அண்ட் கனடா அக்கௌண்ட் வாஸ் ரிலீஸ்ட் அலாங் சைடு அன்டில் டான். அது என்னது, த வைட் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் த லெஜெண்ட் ஆஃப் ஃபுச்சி அண்ட் த ரீலீஸ் ஆஃப் ஸ்டார் வார்ஸ் எபிசோட் 3 was projected to gross $20 to $25 million from the 3,610 theaters in its opening weekend. It made $9.4 million on its first day, including $2.5 million from preview screenings. The film went on to debut to $24.5 million, finishing third behind Sinners. Okay, nalla odittu irundha padam nalla, and Revenge of the Sith. It made $9 million in its second week, a drop of 61%, and then $6.1 million in its third, just a 29% decrease, finishing the fourth both. Okay. கிரிட்டிக்கல் ரெஸ்பான்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரிவ்யூ அக்ரிகேட்டர் வெப்சைட் ராட்டன் டொமேட்டோ என்ன சொல்லுது, 77% கிரிட்டிக்கல் ரேட்டிங். ரிவ்யூஸ் ஆர் பாசிட்டிவ் வித் அன் ஆவரேஜ் ரேட்டிங் ஆஃப் 6.2. த வெப்சைட்ஸ் கன்சிஸ்டஸ் ரீட்ஸ் இம்ப்ரூவிங் ஆன் த ஒரிஜினல் பை லீனிங் இன்டு பென் அஃப்லிக் அண்ட் ஜான் பெர்டல்ஸ் படி காமெடி கெமிஸ்ட்ரி. எல்லாருக்கும் இது ஃபஸ்ட் பார்ட்டோட ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டாக தெரியுது. எனக்கு ஃபஸ்ட் பார்ட்டே நல்லா தான் இருந்துச்சு. நான் அது ஃபஸ்ட் பார்ட்டாகவே ஏற்றுக்கிட்டேன். பட் இது நல்ல லெவலப் தான். அதுவும் நான் ஒத்துக்குமா, ஐ டோன்ட் டிஸ்அக்ரி வித் இட். பட் ஆனால் எல்லோரும் ஃபஸ்ட் பார்ட்டை ரொம்ப கேவலமாக நினச்சிருக்கீங்க போல், ரொம்ப பேடாக ஒரு வச்சுருக்காங்க. த அக்கௌண்ட் டூ கேன் சேஃப்லி பி ஃபில்டு அண்டர் அ குட் டைம் அட் த மூவிஸ். ஓகே, Metacritic, which uses a weighted average, assigned the film score of 58 of 100 based on 42 critics indicating mixed or average reviews. Audience polled by the cinema score gave the film rating average of A- on an A+ to F scale, while 68% of those surveyed by post-track said they would definitely recommend it. Okay, ஸோ டெஃபினெட்லி ரெக்கமெண்டிங் ஒர்த் மூவி தான் இது. கிரிட்டிக்கலி ரொம்ப அக்ளைம்டான பாசிட்டிவான ஒரு படமாக தான் இருக்குது. ஃப்யூச்சர்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆன் September 2021 the director Gavin O'Connor announced plans to turn the account into a trilogy, describing the third film as a buddy film. He called Rain Man on steroids. Okay, in April 2025 O'Connor confirmed the third film is in development. Will focus on Christian and Braxton in a road trip format. Wow, with a lighter tone and more emotional depth. Anna Kendrick is put to return as Diana Cummings. இதுதான் மிஸ் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் Ben Affleck has also expressed interest in completing the trilogy, citing the film's layered structure and character development as strengths. Nice. ஸோ இதுதான் guys, இப்படியாக முடிந்தது இந்த அக்கௌண்ட் 2. நல்லா தான் இருக்குது. அமேசான் ப்ரைமில் அவைலபிளாக இருக்குது. இன்கேஸ் நீங்கள் யாரும் பார்க்கலன்னா அதை செஞ்சு போய் பாருங்கள். அக்கௌண்டன்ட் 2. நெக்ஸ்ட்டு, இந்தியாவில் ஏன் ரிலீஸ் ஆகலை அக்கௌண்டன்ட் 2? வை டிடன்ட் கெட் ரிலீஸ்ட் இன் இந்தியா? அதான் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும்ல, வாங்க. Accountant 2 was theatrically released in United States on April 25, 2025 and had a theatrical run before its digital release on Amazon Prime Video on June 5, 2025. However, there is no specific information provided about the film's theatrical release in India. It is possible that the film was not released in Indian theatres, or the information about its release in India is not included in the available context. The available information says that the film was released in United States and other territories, but there is no mention of its availability in India. Exactly, இந்தியாவில் ரிலீஸே ஆகலை. அடுத்தது ஏன் அப்படின்னு ஏதாவது இருக்கா, இன்ஃபர்மேஷன் ஏதாவது இருக்கா? As the Accountant 2 released in India, you would be surprised. Okay, Redditல ஒன்று இருக்குது, என்னென்னு பார்த்துருவோம்.
As the Akuna 2 released in India, it was supposed to be released today, but I cannot find any theater showing it in any city that I checked so far. I was looking forward to watching this movie and refreshing Book My Show 100 times like a crazy person. You are not alone, bro. You are not alone. நான் தான் அப்படி பண்ணிட்டு இருந்தேன். I can also find no news of the release being delayed or anything. Book My Show just says no watch option. Right. I would be surprised if Akuna 2 has a release in India. Normally, films whose rights were taken by MGM don't have a release in India. ஆனால் இன்டர்நேஷ்னல்ங்கிறது வார்னர் ப்ரோஸ் தானே. போஸ்ட் அமேசான் டேக் ஓவர், கிரெட் 3 challenges and Blink Twice, Working Man or a handful of MGM produced films that released in India. Otherwise, the films like Nickel Boys, Red Ones and Boys in the Boat didn't have a release in India. I saw it coming soon section of BMS. As per Google, it will release here, but the release date has come and gone now. Bookmachine has promoted the same for another MGM distributed movie named Bones, and all which starred Timothy Chalamet. That movie never had a release in India. Perhaps wait for next week. There are few news articles stating it will release in India. I guess it gets cancelled. There will be some news about it eventually. MGM from the Fast Pace skips many movies released for India, which is strange because India is a good market for consumption. Exactly. A Working Man starring Statham, Bone and all starring Chalamet, and now Akuna 2 is getting good review. Really like the first Akuna as well, and it got a sequel after a decade. I don't understand if they were not gonna release it in. Why they marketed in Indian newspapers? These movies would make a decent money in the metro multiplexes. Definitely a lot lesser known and low profile English films do well in India. Yeah, there is an extremely limited market for these movies nowadays with the advent of OTT in a big way. In the end, it comes to purely commercial decisions. If a movie costs X to release in India and it doesn't make at least 2x net collections, then it is a loss. Okay, take example of Sinners. Luckily, it released in India, and it is an excellent movie comprising different genres: crime, vampire, action, and whatnot, while also having a tryst with racism and its effects. It made a collection of less than 4 crores in first 9 days, despite good word of mouth in India, and also positive YouTube reviews. And despite the movie going big in USA, that's 4 crores cumulative. Now, if I am the distribution house or theater owner, I would normally pay / cost of the running show cumulatively becomes more than that in the first 3 days itself. India release பண்ணோம்னா correct. You're right about OTT killing the market for English movies, though I feel like this movie needs to be watched in the theater because an action and thriller scenes always look best on the big screen. It's true. Regardless, I don't understand why they would announce its release in a country they are not planning to release in it. Even if they change their mind last moment, the least they can do is make an announcement about it. True. OP, if you're excited about this movie, go to see. There's a perfect watchable FD is out of the Russia. Video quality is 10 on 10. See what? Man, I was so eager to watch it in theaters. हमारे साथ क्यों होता है ऐसा? I don't know. I was looking forward to this movie since so long. Finally, I decided to search online and led me to your post. Goddamn, missed Bhatranal again in theaters. We have to wait for Odyssey. Okay. So the Akuna 2 still hasn't released in India, right? Nope, I have given up hope. True. Thank you subreddit. ஒரு நல்ல ஒரு விஷயம் பண்ணியிருக்கீங்க ரெடிட். பேசாமல் விட்டமேன்னு ஃபீல் பண்ணுறதுக்கு பதிலாக அட்லீஸ்ட் ஐம் ஹாப்பி தட் இந்த படம் பார்த்தேன், இதை பற்றி ரேண்ட் பண்ண நினச்சேன், ரேண்ட் பண்ணிட்டேன். அந்த அடிப்படையில் பார்க்குறப்ப ஐம் வெரி கிளாட் ஐ மேட் திஸ் வீடியோ. ஸோ Akuna 2 இன்கேஸ் நீங்கள் யாருமே பார்க்கலாம், Akuna 2 பாருங்கள். இல்லை பார்க்க டைம் இல்லைனா அட்லீஸ்ட் Akuna 2 ரீகேப் அண்ட் வேர்ல்டு என்னங்கிறத பார்த்துட்டு அண்ட் தென் கோ ஃபார் Akuna 2. திஸ் இஸ் மை சஜஷன் ஃபார் த வீக். நான் உங்ககிட்ட கொடுத்த கம்மிபட்டில் ஒன்று மட்டும் இன்னும் பண்ணவே இல்லை. அது வந்து ஷார்ட்ஸ் ஃபார்மில் கண்டென்ட் பண்ணுறது. நான் ஸ்கிரிப்ட் எழுதிக்கிட்டு இருக்கேன். ஐ டோன்ட் நோ வை, அது ஏன் தெரியல, டைம் இல்லாததில் என்னன்னு தெரியல, கொஞ்சம் ஹெக்டிக்காக போனதில் என்னால் கரெக்டாக அதை ஹானர் பண்ண முடியல. கூடிய சீக்கிரம் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து அதை நாங்கள் வந்து ஹானர் பண்ண ட்ரை பண்ணுறோம். கூடிய சீக்கிரம் ஷார்ட் ஃபார்மேட்ஸ்லாம் ஏதாவது இப்போ வீக்லி ரெக்கமெண்டேஷன்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுறதுக்கு பார்க்குறோம். ஸோ Akuna 2 கேட்ச் இட் ஆன் ப்ரைம் வீடியோ இஃப் யூ ஆர் ஃப்ரம் இந்தியா. அண்ட் ஐ திங்க் எல்லா இடத்துலையுமே ப்ரைம் தான் அதை எடுத்து பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் அதர் ஆப்பில் பொறுத்து ரொம்ப டவுட் தான். Since it's acquired by Amazon MGM. So that's my weekly recommendation for you guys. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் இஃப் யூ ஹேவ் சம் சஜஷன்ஸ், ப்ரோ இந்த படம் பார்த்தீங்களா அது மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி, உங்களுக்கு இந்த படத்தை பற்றி பார்த்துட்டு பேசணும்னு சொன்னாலும் சொல்லுங்கள், கமெண்ட் செக்ஷன் தெரியப்படுத்துங்க. ஆர் உங்களுக்கு கிரிட்டிசிசம் இருக்குது, நீங்கள் இப்படிலாம் பண்ணுறது, இப்படிலாம் பேசுகிறது, இல்லை இந்த படத்தை பற்றி பேசாமல் விட்டது இதெல்லாம் தப்பு அப்படின்னாலும் அதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. And if you want to support me, hit that subscribe button. That's the only you can support upcoming YouTubers like me. நல்ல வீடியோ சந்திக்கிறேன். Until then, bye bye. See you all. Peace out.